அந்த விசுவாசத்தை உடைக்கிறதுக்கு பேசிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் காதுகளை பேசுது, கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார், கர்த்தர் அதிசயங்கள் செய்ய மாட்டார். நீ வீடு வாங்குவதில்லை, இடம் வாங்குவதில்லை, வாகனங்கள் வாங்குவதில்லை, ஊழியங்கள் டெவலப்மெண்ட் ஆவதில்லை. ஏதோ ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் சத்துருக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது தேவனுடைய பிள்ளைகளை பேசிக் கொண்டிருக்கிறாங்க, தேவனுடைய மக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு பிடிக்காத சில ஊழியர்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் தாவீது சொல்லக்கூடிய வார்த்தை, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். இந்த காலை வேளையில நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதுதான் நடக்க போகுது. ஆமா, நீங்க என்ன பேசுகிறீர்களோ, உங்களுக்காக அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆமா, உங்களுக்காக அநேகர் தேவனுடைய சமூகத்தை பரிந்து பேசிக் கொண்டிருக்கலாம். அது மூலமா சில காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம், உண்மைதான். ஆனால் முழுவதுமாய் மாற்றப்பட வேண்டும் என்றால், முழுவதுமாய் அந்த சேஃப்டி ஜோன்ல ஆசீர்வாதத்தில அந்த ஆசீர்வாதங்கிற இதுக்குள்ள நான் வர வேண்டும் என்றால் நான் எதை பேசணும் அப்படின்னா, விசுவாசத்தை மாத்திரம் பேச வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதான் ஆண்டவர் சொல்லும்போது, இதே இருதயத்தை நிறைவினால் அவன் வாய் பேசும். அவன் வாய் பேசணும் அப்படின்னா அவன் ஃபெய்த்ல அப்படியே இருக்கணும். ஆமா, அவன் எம்டியா இருக்கக்கூடாது, எம்டி டு ஓவர் ஃப்ளோவா மாறணும். அப்ப ஓவர் ஃப்ளோவா மாறும்போது தான் நிச்சயம் என்ன செய்யுதுங்க, அற்புதம் நடக்கிறத என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப 112 சொல்லும் பொழுது நன்றி அமைகிறத பாக்குறோம். ஆமா, நம்ம தேவனுடைய சமூகத்துல நன்றி உணர்வா இருக்க வேண்டும். நன்றி எடுத்து போடும் பொழுதுதான், நன்றி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம விசுவாசிக்க முடியாது. சூப்பர்ல, நன்றி இல்லாமல் போகும்பொழுது, தேங்க்ஸ் கிவிங்கை செலுத்தாமல் போகும்பொழுது, ஸ்தோத்திரத்தை செலுத்தாமல் போகும்பொழுது நமக்குள்ள அந்த விசுவாசம் பலவீனமாக மாறுகிறது. அதைத்தான் தாவீது